அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கேகேஆர் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்களால குவாலிஃபை ஆக முடியுமா, அதற்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கா, என்னென்ன சேஞ்சஸ் இந்த டீம் பண்ணா நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை வரும் நாட்கள்ல பார்க்கலாங்கிற என்னோட ஒப்பீனியன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மும்பை இந்தியன்ஸ் ஆஃப்டர் த ஆக்ஷன் பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா தெரிஞ்சு ஆன் பேப்பர்ல இன்னைக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்னா அது கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் தான். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் முதற்கொண்டு மும்பை இந்தியன்ஸை அவங்களோட ஃபேவரேட்ஸா வச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். QDK திரும்ப டீமுக்குள்ள வந்தது, ரூதர்ஃபோர்ட் எடுத்தது, சர்துல் தாகூரை ட்ரேட் பண்ணதுன்ட்டு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் மும்பை இந்தியன்ஸ் கொடுக்கல. அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆருக்கு எதிராக நடக்கு. கேகேஆர் 220 ரன்கள் அடிச்சிருந்தாலும் அதை மும்பை இந்தியன்ஸால சேஸ் பண்ண முடிஞ்சு. அதுக்கு பெரிய ரீசனாக அமைஞ்சது மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனிங் தான். ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கல்டன் வேற ரோல் பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுத்தாங்க. அதனால அதை சேஸ் பண்றதுக்கு மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இப்போ ஏன் அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைய மண்டைக்கு பவர் பிளேல எதிர்பார்த்த அளவுக்கான ரன்ஸ் வர மண்டைக்கு. குறிப்பா பவுலிங் பார்த்துக்கிட்டாலும் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. பவர் பிளேல மும்பை இந்தியன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரான மேட்ச் 99 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. அதுல பவர் பிளேலேயே 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், குஜராத்தை பொறுத்த வரைக்கும் டாப் 3-4 விக்கெட்ஸ் எடுத்துட்டாலே நம்ம மேட்சுக்குள்ள ஈஸியா வந்துட்டோங்கிறது தான் அர்த்தம். அதை மும்பை இந்தியன்ஸ் அந்த மேட்ச்ல சூப்பர்பாவே பண்ணாங்க. இப்போதைக்கு அவங்க 8th பிளேஸ்ல இருக்காங்க. இந்த பிளேஸ்ல இருந்து குவாலிஃபை ஆக முடியுமா? சோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி கேகேஆர் பார்த்துட்டு வந்துருவோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் நல்லாவே தான் போச்சு. பட் பவுலிங்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரிஸ் வந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயரா இருந்துச்சு. இத முதல் மேட்சான மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரே நம்ம பார்த்தோம். ஹர்ஷித் ராணா, ஆகாஷ் தீப், பத்திரானான்ட்டு இப்படி நிறைய பிளேயர்ஸை இனிஷியல் ஆஃப் த ஃபேஸ்ல மிஸ் பண்ணாங்க. இதுல ஹர்ஷித் ராணா அண்ட் ஆகாஷ் தீப் 2 பேரும் ரூல்ட் அவுட் ஆக இருந்தாலும் நாளைக்கு நடக்கக்கூடிய LSG மேட்ச்ல பத்திரானா வந்துருவாரு. இதை தவிர ஆண்ட்ரே ரஸ்லோட ரிட்டையர்மெண்ட் கொஞ்சம் பாதிச்சுது. அந்த மேட்சஸை பினிஷ் பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டான பிளேயர்ஸ் இருந்தும் ஃபார்ம்ல இல்லாம இருந்தது பெரிய மைனஸாக பார்க்கப்பட்டுச்சு. ரிங்கு சிங் என்னதான் லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பினிஷ் பண்ணி கேகேஆருக்கு அந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி கிடைச்ச சான்ஸ்ல எல்லாம் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் அவர் கொடுக்கல. ரமன்தீப் சிங்கும் கிட்டத்தட்ட அப்படிதான். கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த ஓப்பனிங் கொஞ்சம் கன்சர்னாவே இருக்கு. மும்பை மேட்ச்ல ஓபனர்ஸா ஃபின்னாலன் அண்ட் அஜிங்கியா ரஹானே நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாங்க. அதனால அவங்களால 220 போர்டுல போட முடிஞ்சு. அதுக்கப்புறம் நடந்த மேட்சஸ்ல 190, 180 சேஸ் பண்ண முடியாமலாம் தோத்தாங்க. அதற்கு பெரிய ரீசன் அந்த ஓப்பனிங் அமையல. இப்போதைக்கு அவங்க 7 மேட்ச்ல ஒரு மேட்ச் மட்டுமே வின் பண்ணி 10th பிளேஸ்ல இருக்காங்க. பர்சனலா எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, பவுலிங்லாம் நல்லாவே போட்டுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க CSKக்கு எதிரான மேட்ச்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சென்னையை பிலோ 200 கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். லாஸ்டா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக கூட 160 பிலோலயே அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. சோ பவுலிங் டீசென்டா தான் இருக்கு. பத்திரானாவும் நாளைக்கான மேட்சஸ்ல வந்துருவாரு. அந்த பேட்டிங்ல தான் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்க மாதிரி தெரியுது. அதுவுமே ஓபனர்ஸ் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா பிக்கப் பண்ணி வந்துருவாங்க. ஓபனிங் எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. பத்திரானாவும் புதுசா வர்றதுனால அவரை வச்சுட்டு எந்த ஒரு ஃபாரினரை டிராப் பண்ணுவாங்க, ஓபனரை டிராப் பண்ண போறாங்களா இல்லாட்டி ரவுமன் பவுலை டிராப் பண்ண போறாங்களாங்கிறது தெரியல. ஆனா நீங்க நல்லா ஒத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரவுமன் பவுல் தான் அந்த ரொம்ப தடுமாறுத நேரத்துல கொஞ்சம் சாலிட் பெர்ஃபார்மன்சஸ் டீசெண்டா கொடுக்குறாரு. மும்பை இந்தியன்ஸ் 7 மேட்ச்ல 2 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. CSKக்கு எதிராக அவங்களோட லாஸ் அவங்களோட நெட் ரன் ரேட்டை நல்லாவே பாதிச்சுட்டு சேஃபஸ்ட் பாயிண்டா நம்ம ஒரு நல்ல பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னா 16 பாயிண்ட் வேணும். சோ இன்னும் 7 மேட்ச் இருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு. இந்த 7 மேட்ச்ல 6 மினிமம் அவங்க வின் பண்ணியே ஆகணும். ப்ராப்ளம் எங்க வருதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்து விளையாட போறக்கூடிய 7 மேட்சஸ்ல SRH, BPKS, RR, RCB கூட ஒவ்வொரு மேட்சஸ் விளையாடுற மாதிரி இருக்கு. ஏன் இந்த 4 டீம் மட்டும் நான் பர்டிகுலரா சொல்றேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 4 டீமுமே டாப் 4ல இருக்கக்கூடிய டீம். இவங்க கூட 4 மேட்சஸ்மே வின் பண்ணணும்ங்கிறது கொஞ்சம் டஃபஸ்ட் சிச்சுவேஷன் தான். இதை மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறத நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி இந்த 7 மேட்ச்ல 5 மேட்ச் அவங்க லாஸ் ஆயிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதுல 3 டீம் RR, RCB அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். சோ இது கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் சவாலா தான் இருக்கும். 5 மேட்ச் வின் பண்ணாலும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு பாத்துக்கிட்டாலும் அந்த பூவர் ரன் ரேட்ல அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ 7 மேட்ச்ல மினிமம் 6 மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். வேற கேகேஆர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 7 மேட்ச்ல 7மே கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும். கொஞ்சம் டஃப் சிச்சுவேஷன் தான். அவங்க அடுத்தது எதிர்கொள்ள போற பெரிய டீம்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா SRH அண்ட் RCB கூட இருக்கு. இது அவங்க எந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுப்பாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். குறிப்பா SRHக்கு பேட் கமின்ஸும் வந்துருவாரு. சோ அது கண்டிப்பா SRH இன்னும் கொஞ்சம் பலமான டீமாக காட்டும். RCB எல்லாத்துக்குமே தெரியும், ரீசென்ட் டைம்ஸ்ல வேற ரோல் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அவங்கள பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேட்ச் ஆனது பெங்களூர்ல நடக்கல, ராய்ப்பூர்ல நடக்கு. சோ அங்க RCB எந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுப்பாங்கிறது நமக்கு தெரியல. மேபி அது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சைனாக கேகேஆருக்கு அமையலாம். என்ன பொறுத்த வரைக்கும்
சிம்பிளா ஒன்னே தான் நான் சொல்லுவேன். கேகேஆர் அண்ட் எம்ஏ நல்ல பிளேஸ்ல முடிக்கணும் அப்படின்னா அவங்க பவர் பிளேய சூப்பர்வா யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். ஒரு பவர் பிளேல நல்ல பவுலரா பும்ரா இருக்கிறாருன்னா அவருக்கு மினிமம் 2 ஓவர் ஆட்டம் நீங்க பவர் பிளேல கொடுக்கணும். எக்கனாமிக்கலா அவர் போட பார்க்காம விக்கெட்ஸ் எடுத்தாருன்னா அது கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ்க்கு மேட்ச்ல வரதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டி காக் இந்த ஒரு பேர் சேர்ந்தாலே பெரிய ப்ராப்ளம் மும்பை இந்தியன்ஸ்க்கு குறைஞ்சிரும். சூரியகுமார் யாதவ் இருந்தும் ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் எம்ஐ ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. அவரும் ஆன் ட்ராக் வந்தாரு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னுமே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சியும் கொஞ்சம் ஹர்திக் பாண்டியா இம்ப்ரூவ் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் நடந்த சிஎஸ்கே மேட்ச்ல அவரே அந்த 18th and 20th ஓவரை போட்டுருக்கலாம். இப்படி கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணாது கொஞ்சம் மைனஸாக பார்க்கப்படுது. கேகேஆருக்கும் சேம் ஃபார்முலா தான். அவங்களுக்கு இன்னும் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமையல. ரஹானே இனிஷியலா சில மேட்சஸ் நல்லா விளையாடிட்டு இருந்தாலும் லாஸ்ட் 2-3 மேட்சஸ் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கல. பின்னலனா டீம் சைஃபர்ட் ஆன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு. ரெண்டு பேருமே எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடல. இதை இன்னும் கேகேஆர் ஃபைன் பண்ணாம இருக்கிறதே இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டா போடுறாங்க. அதுல எந்த விதமான குறையும் நம்ம சொல்ல முடியாது. பத்திரானாவும் எல்எஸ்சி மேட்ச்ல இருந்து வர்றது கண்டிப்பா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். பட் ப்ராப்ளம் எங்கன்னா பத்திரானா வாராரு அப்படின்னா நீங்க யாரை டிராப் பண்ண போறீங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா கேகேஆர்ட்ட இருக்கு. அதற்கான பதில் அவங்க எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும். ஆஸ் மும்பை அண்ட் கேகேஆர் ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்ன, ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே ஷேர் பண்ணிங்க. ஒரு நாள் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.